வெல்கம் டு கிரிக்ஸ்பிரசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஆன்கோயிங் நியூசிலாந்து சீரீஸ் அண்ட் வேர்ல்ட் கப் பற்றின சில டீட்டெயில்ஸ் பத்தி பேசலாம். நான் உங்களோட ஜெகதீஷ் அண்ட் என் கூட இருக்குது ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரி. ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்னைக்கு வந்து ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் அவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தலைவன் கம்பீர் தலைமையில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சின்ஸ் 2024 என்னன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் இட்னா, நம்ம கம்பீர் கீழே T20 சீரீஸ் வந்து எல்லாமே ஜெயிச்சிருக்கோம். தட் இன்க்ளூட்ஸ் ஏஷியா கப் ட்ராஃபி அண்ட் 5 மேட்ச் தான் தோத்துருக்கோம். ஒரு சீரீஸ் கூட தோக்கல. பட் ஆன் த அதர் ஹேண்ட் அதர் 2 ஃபார்மேட்ஸில் பார்த்தோம்னா, ஹோமில் 3 சீரீஸ் தோத்துருக்கோம். 2 டெஸ்ட்டு, ஒரு ஒன் டே. அந்த டெஸ்ட்டில் ஒன்று வாஷ் அவுட் ஆகிருக்கோம் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. அண்ட் அவேல 2 ஓடிஐ, ஒரு டெஸ்ட் தோத்துருக்கோம். அந்த 2 ஓடிஐ சீரீஸில் ஒன் இன்க்ளூட் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா. வி ஹாவ் டு நோட் தட் ஸ்ரீலங்கா வில் பி சிமிலர் இந்தியன் கண்டிஷன்ஸ். அவங்க வந்து அவங்களோட கரண்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் நாட் ஈவன் ஈக்குவல் டு இந்தியா இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டாண்டர்ட். அதில் நம்ம ஒரு சீரீஸ் தோத்துருக்கோம், ஆடிங் டு தட் லூசர்ஸ். அண்ட் இன்னொன்று பெரிய லாஸ் என்னன்னா, வி மிஸ் த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ். ஸோ அதுலேயும் நம்ம உள்ளே போகல, பிகாஸ் ஆப்வியஸாக வி டிடன்ட் பெர்ஃபார்ம் த டெஸ்ட் சீரீஸ் வெல். ஸோ இதோட உங்களோட தாட் ஜெகதீஷ். எஸ், இந்த கம்பீரோட கோச்சிங் இது பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்லி ஒரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஃபோர் ஒரு 10 சீசன்ஸ் 10 இயர்ஸா வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அவ்வளோவா நம்ம ஹோம் சீரீஸ்ல எதுலையுமே நம்ம தோக்க மாட்டோம். ஏன்னா ஒரு டாமினன்ஸ் இருக்கும் நம்ம இந்தியன் டீம் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் தோனியோட இரவும் அப்படிதான் இருந்துச்சு, ரோஹித் எராவும் ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜஸ் தான், அண்ட் விராட் எராவும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நாங்க அவே கண்டிஷன்ஸ்ல நாங்க என்ன மாதிரி இருந்தாலும் ஹோம்ல நாங்க எங்களோட ப்ரைடை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இல்லை, அப்படிதான் வந்து இருந்துச்சு. நான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா, yeah, I agree. தோனியோட ஏரால we were dominating in home test, though we did well in away. But ரோக்கோ ஏரா பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி டெஸ்ட் டாமினேட் பண்ணியிருக்கோம். எஸ் எஸ், கண்டிப்பா. அவேலையும் சரி, ஹோம்லேயும் சரி. எஸ்பெஷலி வி ஒன் கப்புள் ஆஃப் சீரீஸ் அட் ஆஸ்திரேலியா அண்ட் ஒன் சீரீஸ் அட் இங்கிலாந்து, விச் எனி கேப்டன் ஹேவிங் டிட் தட். அந்த மாதிரி இருந்த ஒரு டீமு இப்போ ஹோம்ல we are getting whitewashed by நியூசிலாந்து. எஸ், அது இன்னொன்னு என்னன்னா, இப்ப கோலி எரா வந்து பீக் தான். எப்படி சொல்லணும், ரோஹித் எராவும் ஓகே, கோலி எராவும் ஓகே. அதாவது கோலி வந்து அவே சீரீஸ்ல ஒரு டாமினன்ட் காமிச்சிருப்பாரு. நான் வந்து கேப்டன் இருக்கேன், நான் வந்து பாத்துக்கிறேன், ஃபயர்டா வருவாரு, பம்ப்டப்பா வருவாரு, நான் பாத்துக்கிறேன், இந்த எந்த ஊருக்கு போனாலும் ஐயா கில்லிடா அப்படின்னு தான் கோலி காமிச்சிட்டு இருப்பாரு. ரோஹித் சர்மாவும் ஈவன் இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சீரீஸ் டிராப் பண்ணோம்னு நினைக்கிறேன், அண்டர் கோலி அண்ட் ரோஹித், நாட் ஷூர். ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த லெவலுக்கு ஒரு சீனியர் எபிலிட்டியை வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த டெஸ்ட் சீரிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்றோம். பட் இப்போ வந்து ஆன்கோயிங் ஓடிஐ சீரீஸ்லயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ ரீசெண்டா வந்து லாஸ் ஆயிருக்கும். ஸோ வந்து இது கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இருக்குது. எதனால நான் மெயினா பாக்குறேன்னா, கம்ப்ளீட்டா ஸ்குவாடுக்கு வந்து பார்த்தா யாருக்குமே பேக்கிங் எபிலிட்டி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஆடுற பிளேயர் நாளைக்கு ஆடுவானான்னு கேட்டா அந்த பிளேயருக்கே தெரியாது. சீரீஸ் இஸ் a சர்ப்ரைஸ் ஆஃப்டர் 2024 ஸ்குவாட் செலெக்ஷன்ல. இப்போ வந்து டெஸ்ட் சீரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தோனி டு கோலி டு ரோஹித்தோட டிரான்சிஷன் பக்காவா இருந்துச்சு. ஈச் பிளேயர் ஹேட் அ ப்ராப்பர் டிரான்சிஷன். ஸோ என்ன சொல்றது, புஜாரா ரஹானே பிளேஸை இப்போ வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக தோத்த சீரீஸில் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஓகே, அந்த ஒரு ஆங்கர் பண்ணுற ரோலுக்கு யாருமே இல்லை. ஸோ அது ஓகே, அது ஒரு பாயிண்ட். இப்போ ரோஹித் அண்ட் கோலி ஒரு தி லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஃபார் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? சுப்மன் கில். ஹவு தே கேன் how he shall be the successor of those two legendary players. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. இந்த அதர் ஹேண்ட் ஓடிஐயில் டெஸ்ட்டில் கூட
இந்தியன் டீமோட கிராஃப் வந்து அப் அண்ட் டவுனா இருக்கு. பட் ஓடிஐ இஸ் கம்ப்ளீட்லி இந்தியாஸ் ஃபார்மட் ஓவர் T20 தான் நான் சொல்லுவேன். T20ல கூட நம்ம வந்து ஒரு சில டைம் மண்ண கவ்வோம், ஒரு சில டைம் நல்லா விளையாடுவோம். பட் ஓடிஐ இஸ் கம்ப்ளீட்லி இந்தியன் டீம்ஸ் ஃபார்மட். அதுல வந்து இப்படி நம்ம அப்கமிங் இயர்ல வேர்ல்டு கப் வச்சுட்டு எவ்வளோ சீரீஸ் தோத்துட்டு இருக்கோம். லைக் லாஸ்ட் 2 இயர்ஸா எத்தனை சீரீஸ் தோத்துருக்கோம்னா 3 சீரீஸ் தோத்துருக்கோம். ஒரு ஒரு ஹோமு 2 அவே சீரீஸ் தோத்துருக்கோங்கிறப்போ வாட் இஸ் லேகிங் தேருங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதில் வந்து நம்ம கோச்சை ப்ளேம் பண்ணுறதா இல்லை பிளேயர்ஸை ப்ளேம் பண்ணுறதா இல்லை வாட்ஸ் ஹேப்பனிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது எனக்கு. எஸ், நம்ம கோச் அண்ட் பிளேயர்ஸையும் தாண்டி செலக்டர்ஸையும் நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது இப்ப ஒரு சீரீஸ்ல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ராஜ் கெய்க்வாட் கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் சீரீஸ்ல நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்ம பார்க்க முடிச்சு, அதாவது விராட் அண்ட் ருத்து 2 பேருமே வந்து பார்த்தா டிஃபரன்ஸே தெரியல, நல்லா பார்க்க முடிச்சு. ஸோ இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விராட் நெக்ஸ்ட் போறாரு, இந்த சீரீஸ் எதுவுமே ஆட போறது இல்லை அப்படின்னா, ஸோ அப்ப நம்ம விராட்க்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம அந்த இடத்துல கொண்டு வரணும். அந்த இடத்துல வந்து நம்ம எதுக்கு வந்து பார்த்தா அவுட் சைட் பிளேயர்ஸ் வந்து வேற ஒரு பிளேயர்ஸ் ஏதாச்சும், நான் எல்லா பிளேயர்ஸ்க்குமே டேலண்ட் இருக்கு, எல்லார்கிட்டயுமே அந்த ஃபயர் இருக்கு, அதை பத்தி எதுவுமே பேச விரும்பல. பட் வந்து பார்த்தா நீங்க யாரை ரீப்ளேஸ் பண்றீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அண்ட் இன்னொன்னு, ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும்னா முதல்ல அந்த பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தர முடியும்னா, நீங்க நிறைய சான்ஸ் கொடுத்தாதான் அந்த பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஆனா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அந்த பிளேயர்ஸ்க்கு அடுத்த சீரீஸ் ஆடுவோமா, அடுத்த மேட்ச் ஆடுவோமானே தெரியல. ஸோ ஆப்வியஸா இது எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ நான் ஒரு பிளேயரை ஸ்குவாட்ல எடுக்கிறேன். It will be a do or die game. Each game will be do or die game for that player. எக்ஸாம்பிள் ருத்துராஜ் எல்லா மேட்சும் அவன் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், இல்லைனா ஹில் பி அவுட். அவன் எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவான்? இப்போ இஃப் ஹி ஹேஸ் அ கான்ஃபிடென்ஸ் தட் ஹி வில் பி பேக் பை த டீம் ஃபார் ஆல் த மேட்சஸ்ங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாதான் அவன் நர்வஸ் இல்லாமல் ஆடுவான். இல்லைனா ஃபார் ஷுர் இஸ் கோனா பி த சேம். நீங்க சொல்றதும் ஆக்சுவலி வந்து 100% உண்மைதான். இப்ப இப்ப இது மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் வருதுன்னா, இப்ப வந்து பார்த்தா லாஸ்ட் சீரீஸ்ல வந்து ஐயர் இல்ல, அண்ட் இப்ப அதனால வந்து பார்த்தோம்னா நாங்க ருத்துவ கொண்டு வந்தோம். நீங்க எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. இந்த சீரீஸ்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்க, உங்களால ஏதாச்சும் சக்சஸ் பண்ணி காட்ட முடிஞ்சா? இல்ல, நீங்க சீரீஸா லிட்டரலி நீங்க அவுட் ஆயிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பிரான்சைஸ் மாடல் டீம்ஸ் இன்னைக்கு அவ்வளவு பீக்கா வந்து கேமிங்கை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அண்ட் எம்ஐ 2 பேருமே எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். எம்ஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சீசனும் ஒரு 9 பிளேயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸா வருவாங்க, 2 பிளேயர் புதுசா இருக்குவாங்க. நீ 2 புது பிளேயருமே நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க உன்னை கண்டுக்கவே மாட்டோம், நாங்க 9 பேர் நாங்க ஜெயிக்க வேண்டியது. ஆமா, நீ 2 பேர் நீ தோத்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க பேக் பண்றோம் அப்படிம்பாங்க. சிஎஸ்கேவும் ஒரு கட்டத்துல அதான் பண்ணுவாங்க. சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க, இதே எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அவனால ஃபார்ம் இல்ல, அவனால எதுவுமே பண்ண முடியலன்னா நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் ஆடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏதாச்சும்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசனே நம்ம பார்த்தோம். இப்ப ஹோலி ட்ரினிட்டி கொஞ்சம் மிஸ்டேக் ஒரு 3-4 மேட்ச் பண்ணாங்க, அப்ப கூட பேக் பண்ணாங்க இந்த சிஎஸ்கே கோட். ஸோ ஒரு பேக்கிங் எபிலிட்டி எப்படி இருந்தாலும், அந்த பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, அந்த எபிலிட்டி இருந்தாதான் அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தா ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஸோ எதுவுமே இல்லாம நம்ம வந்து எப்படி அதை இந்த சிஸ்டம் என்னன்ட்டு சொல்றதுதான் எனக்கு ஆக்சுவலி ஒண்ணுமே புரியல எனக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியன் டீமே இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நீட்ஸ் அ ப்ராப்பர் பிளான் அண்ட் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு அஜெண்டா ஃபாலோ பண்ணி தே ஹாவ் டு ப்ரிஃபர் ஃபார் அப்கமிங் வேர்ல்டு கப்னு நான் சொல்லுவேன். பட் ஒரே ஒரு பாசிட்டிவ் நோட் என்ன, வி ஆர் பீயிங் தி பெஸ்ட் இன் T20. அபிஷேக் சர்மா ஆகட்டும், வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், பும்ரா ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், ஒரு சாலிட் டீம் இருக்கு. இந்த டீமை வச்சு there is a high chance we shall defend the World Cup. And if we didn't defend the World Cup, which out of luck தான் சொல்வேனே தவிர not because of performance சொல்லலாம். எஸ், இந்த சீரீஸ் T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு 100% சான்ஸ் இருக்கு, ஆனா 200% சான்ஸ் இருக்குது. பட் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னா, ஏன்னா நம்ம டீம்ல ஏகப்பட்ட எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த சீரீஸ்ல வந்து பார்த்தோம்னா எல்லாருமே எக்ஸ்பேக்டர் தான் இந்த வட்டம். நீங்க அபிஷேக் சர்மாவை எடுத்துக்கோங்க,
பட்டா முடிஞ்சு பாலுக்கு அழுதுட்டு போயிடும். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி நம்ம சொல்லிடலாம், பும்ரா சொல்லிடலாம். அண்ட் இந்த மாதிரி எல்லா பேருமே நம்ம சொல்லலாம். சாம்சனும் அது மாதிரி ஹிட் பண்ணா முடிஞ்சு. ஸோ எல்லாமே இந்த ஒட்டோ ஸ்குவாட் ரொம்ப ஸ்ட்ராங். கை மட்டும் இந்த ஒட்டகம் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தா பீக்கா இருக்க போகுது கை இந்த கேப்டன் ஒட்டகம். ஆனதுலேருந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் எஸ் எஸ் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி போக போறாங்கன்னு தெரியல. திலக் வர்மா இஸ் இன்ஜூர்டு, வாஷிங் எஸ் வாஷிங்டன் சுந்தர் இஸ் இன்ஜூர்டு, அக்ஷர் பட்டேலுக்கு பேக்கப்பா இருந்த அக்ஷர் பட்டேலே இன்ஜூர்டு, அக்ஷர் பட்டேலுக்கு பேக்கப்பா இருக்கிற வாஷிங்டன் சுந்தர் இன்ஜூர்டு. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி போக போறாங்கங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நான் சொன்ன மாதிரி இஃப் வி ஆர் லூசிங் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், பட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பேட் டேவாக தான் இருக்கும் இந்தியன் டீமுக்கு வேர்ல்டு கப்பில். கண்டிப்பா ஸோ கண்டிப்பா அப்படியே இந்த T20ல அடுத்த செய்திக்கு போனோம்னா, நம்ம பங்களாதேஷ் பெங்கால் பிரச்சனையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குங்க, நாங்கள் போய் விளையாட மாட்டோம் இந்தியாவில், எங்கள் மேட்ச்லாம் ஸ்ரீலங்காவுக்கு மூவ் பண்ணுங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐசிசியும் அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அந்த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பங்களாதேஷ்க்கு கன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒழுங்கா வந்து விளையாடு அப்படின்னு இருக்கான். ஆனா அவன் முடியாதுன்னு ஒத்த காலில் நிக்கிறான். இன்னொன்னு என்ன படிச்சேன்னா ஒரு ஆர்டிக்கல்ல, ஸோ தோ ஐசிசி இஸ் ரெடி டு போஸ்ட் மூவ் த மேட்சஸ் டு ஸ்ரீலங்கா, அவங்க அகேன்ஸ்டா விளையாட போற டீம்ஸ் ரைஸ் த கன்சர்ன் டியூ டு லாஜிஸ்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லாஸ்ட் மினிட் பிளான்ஸ்னால. ஸோ அதனால நீ இந்தியாவிலேயே விளையாடு, இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குன்னு சொன்னதுக்கு இன்னும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஏதோ சரி நீ விளையாடாட்டி விளையாடாம போய்க்கோ, நாங்கள் ஸ்காட்லாண்டை கூத்த வந்துக்கிறோங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு லெஜிட்டிமேட் இன்ஃபர்மேஷன் தெரியல, பட் திஸ் இஸ் வாட் ஐ ரெட் இன் அன் ஆர்டிக்கல் இன் கிரிக்பஸ். அதாவது அபார்ட் ஃப்ரம் த கிரிக்கெட் சைடு இது பியூர்லி ஒரு பாலிட்டிக்கல் இதுதான். ஏன்னா இப்ப உமன்ஸ் பிரீமியர் லீக்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பிஃபோர் டே கூட நம்ம ஒரு நாள் பார்க்க முடிச்சு, உமன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இப்ப எல்லாருமே வந்து பார்த்தா எல்லாருமே கேஷுவலா தான் இருக்காங்க. த்ரெட்டனிங் இருந்துச்சுன்னா எந்த பிளேயருமே இந்தியாவுக்கு வர மாட்டாங்க. அண்ட் இப்ப நியூசிலாந்து சீரிஸும் போயிட்டு இருக்கு அண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஆடிட்டு இருக்காங்க. இது வந்து கிரிக்கெட் அபார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் இவங்களோட பியூர் பொலிட்டிக்கல் சைட்ஸ்க்காக வந்து இவங்க வந்து காமிச்சிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா இருக்கிறாங்க. பொலிட்டிக்கலி பார்த்தோம்னா இப்போ எல்லா டீமும் இந்தியா பாகிஸ்தான் விளையாடுது, பாகிஸ்தான் இந்தியா வந்து விளையாடுது, இப்போ பங்களாதேஷ் இங்கேருந்து விளையாட மாட்டேன். அப்போ ஏஷியாவில் எந்த மேட்ச்சுமே நடக்க முடியாது. யுஏல அந்த இருக்கிற 2 ஸ்டேடியம்ல நடத்த வேண்டியதுதான், இல்லாட்டி யூரோப்பு ஆஸ்திரேலியாவில் தான் நடத்தணும். இது நான் வந்து பார்த்தா பங்களாதேஷ் பிளேயர்ஸ் ஆர் ரெடி டு பிளே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆமா, கேள்விப்பட்டேன். இது வந்து பார்த்தா பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதாவது லிட்டன் தாஸ் ஐ திங்க் லிட்டன் தாஸ் வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதுல வந்து என்ன போயிருக்குன்னா, நாங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் டீம் வந்து இந்த மாதிரி போர்டு இந்த மாதிரி டிசைட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம கிரிக்கெட்ல நம்ம எந்த ஸ்பாட்ல இருக்கோம்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது 100% ஒரு பாயிண்ட் தான். அண்ட் வந்து பார்த்தா இப்ப கிரிக்கெட் தான் வந்து இப்ப பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு ஃபேஸா வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்ல நீங்க வந்து உங்களோட பொலிட்டிக்கல் வியூவை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செக்யூரிட்டி கன்சர்ன் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கா ஒரு ப்ரொபகண்டாவை நீங்க தூக்கிட்டு வந்து கடைசி லாஸ்ட் மினிட்ல வச்சா அதை வந்து பார்த்தோம்னா பியூர்லி ஷோயிங் த அதாவது பங்களாதேஷோட ஃபுல் பிளானிங் வந்து இது வந்து சொல்லுது. பங்களாதேஷ் பிளேயர்ஸ் ஆர் ரெடி டு பிளே, பட் பங்களாதேஷ் போர்ட் அண்ட் கவர்மெண்ட் இஸ் நாட் ரெடி டு சென்ட் தெம் டு இந்தியா. இட்ஸ் கரெக்ட். பியூர்லி பொலிட்டிக்கல் விஷன். இல்லை, இது நான் என்ன மாதிரி பார்ப்பேன்னா, நாட் ஓன்லி ரெஸ்பெக்டிவ் டு பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் பார்க்காம, ஜியோ பாலிட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஸ்போர்ட் ஈவெண்ட். அதுக்கான பேசிக் செக்யூரிட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணுற டீம் கொடுத்தாகணும். அண்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற டீம் ஷுட் பி ரெடி டு பார்ட்டிசிபேட், இன்க்ளூடிங் இந்தியா நான் சொல்லுவேன். பட் உடனே இந்தியா பாகிஸ்தான் போய் விளாட்லாமா அப்படின்ட்டு கேள்வி தூக்கிட்டு வராதீங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே சொல்கிறேன். ஒரு இண்டிபெண்ட்டாக போய் நம்ம வெளியிலேயே விளையாட முடியல, அவங்க வந்து இங்கே விளையாட முடியலங்கிற அளவுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதோட வெர்டிக்ட் என்னன்னு சொல்லலாம்னா, பிசிபி இஸ் நாட் பிசிசிஐ, அவங்க பவரை காட்டுறதுக்கு. இதுதான்
ஸோ ஒண்ணு வந்து இங்க ஆடணும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் மீட்ல ஐசிசி மேபி ஸ்காட்லாண்ட கூட கொண்டு வர மாதிரி பண்ணலாம். ஆனா ஸ்காட்லாண்ட்ல உள்ள வந்தாங்கன்னா ஃபயரா ஆடுவானுங்க. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் எடிஷன்ஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாலும் நாங்க ஆமா தில்லுக்கு துட்டுன்னு ஆடலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு டீம் ஃபயரா இருக்கு. ஜஸ்ட் பிசிபி வந்து அவங்க டிசிஷன் தான். இவங்க வந்து இன்கேஸ் விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதான் பிசிபிக்கு தெரியுமோன்னு தெரியல. ஐசிசி வந்து பிசிசிஐ கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதே அதான் அதை மறந்துட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஓகே, ஃபாலோட் பை வேர்ல்டு கப்போட ஃபாலோ அப் இன்னொன்று பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல வந்து என் நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு அன்லக்கி டீம், தோ தே ஹாவ் அ பெஸ்ட் ஸ்குவாட் எவ்ரி டைம். என்ன பார்த்தோன்னா டோனி டிசார்சி, டோனவன் ஃபெரேரியா ரூல்ட் அவுட், டேவிட் மில்லர் இஸ் இன்ஜூர்ட், லுங்கி இங்கிடி இஸ் இன்ஜூர்ட் பட் should be able to participate in T20 World Cup னு சொல்லியிருக்காங்க. Followed by Deval Davis has been affected with a finger injury. இதில் வந்து டோனி டிசார்ஜி ஃபெராரியாவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரியான் ரிக்கல்டன் அண்ட் பிரிஸ்டன் ஸ்டப்ஸு. பட் மற்ற மூணுமே இன்னும் லைக் எந்த அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரல. பட் டேவிட் மில்லர் ஹேஸ் ஸ்டாப் பிளேயிங் ஃபார் பால் ராயல்ஸ் இன் SA T20 அண்ட் லுங்கி இங்கிடி ஆல்சோ ஸ்டாப் பிளேயிங். டெவால் பிரேவ்ஸ் வந்து ஒரு ட்ரெமண்டஸ் ஹிட்டுக்கு அப்புறம் ஃபிங்கர் இன்ஜுரியில் அஃபெக்ட் ஆயிருக்கான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன கால் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்து டு எண்ட் திஸ் வீடியோ லாஸ்ட் டாபிக் என்ன சொல்லுவேன்னா ஐபிஎல் வரப்போகுது. 2026 ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி பேசாட்டி எப்படி? ஸோ ஐபிஎல்ல இப்போதைக்கு சுட சுட என்ன செய்தி இருக்குன்னா ஒன்லி வென்யூ சேஞ்சஸ்ங்க. ஆர்சிபிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ஓசி கொடுத்துட்டாங்க, ஓகே விளாடுங்க அப்படின்ட்டு. பட் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் தே ஷுட் ஃபாலோ. இல்லாட்டி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. ஷெடியூல் அப்டேட்ஸ் கன்ஃபர்மேஷன் இன்னும் கர்நாடகா கவர்மெண்ட் சைட்லேருந்தோ ஆர்சிபி சைட்லேருந்தோ இன்னும் எதுவும் கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன் சைட்லேருந்தோ எதுவும் வரல. ஸோ இதெல்லாம் வந்தோடனே தான் ஷெடியூல் வருங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எலெக்ஷன் டேட்ஸ் அண்ட் இந்த எல்லா இதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஷெட்யூல் கம்ப்ளீட்டா வந்து நமக்கு என்னென்ன தெரியும். ஆமாம் அண்ட் சிஎஸ்கேவும் வந்து பார்த்தா சில வென்யூஸ் வந்து அவையில ஆடுற, அதாவது அதர் ஹோம் கிரவுண்ட் லைக் திருவனந்தபுரம் ஒரு ராஞ்சி ரெண்டுல ராஞ்சி ஏதாச்சும் ஒன்று ஆட வேண்டியது. ஆமாம், அங்கே போய் விசில் அடிக்க போகிறாங்க. பட் இங்கேயும் விசில் அடிக்க தான் போகிறாங்க. ஆமா ஏப்ரல் மே மாதம் எலெக்ஷன்னால ஒரு ஆமா செட் ஆஃப் குரூப் வந்து விசில் வச்சு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆமா எந்த கிரவுண்ட்ல நடந்தாலும் சரி விசில் அடிக்க போறது கன்ஃபார்ம். விசில் தான் இந்த வட்டம் பறக்க போகுது. விசில் தெரிக்கும், அது மட்டும் உறுதி. ஆமாம், அந்த பாட்டு வேற போதாதுக்கு இருக்கு, பார்ப்போம். ஆமா அண்ட் டு ஆட் டு தட் பாயிண்ட், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்சோ வில் பி பிளேயிங் அட் புனே. பட் அது எல்லா மேட்சஸா இல்லை என்னென்ன ஷெடியூல் வந்தால் தான் தெரியும். பட் ஷியோராக தே ஹாவ் ஆப்ட் ஃபார் புனே கிரவுண்ட். பட் என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. ஸ்டில் ஐ ஹவ் டு லுக் த்ரூ இட். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த அஃபிஷியல் அப்டேட்ஸும் வரல. டேரெக்டாக ஷெடியூலில் தான் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா ஸோ இந்த வீடியோவை வந்து நம்ம என்ன சொல்லி எண்ட் பண்ணிக்கலாம்னா, டஸ் இந்தியா நீட் அதர் ஃபார்மேட் கோச்சஸ்? வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்களா? அண்டு பங்களாதேஷா ஸ்காட்லாண்டா? அதெல்லாம் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்ட்டு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல். எஸ், சப்ஸ்கிரைப் டு பிக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோவில் வரும். அண்ட் அது வரை உங்கள்கிட்ட இருந்து இப்போதைக்கு பிரேக் எடுக்க போகிறது ஜெகதீஷ் அண்ட் பாய் கைஸ், உங்கள் ஹரி.